மேலும் சிவகங்கை மாவட்டம் கீழடி மற்றும் கொந்தகை ஆகிய இடங்களில் 10ஆம் கட்ட தொல்லியல் அகழாய்வு மற்றும் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட தொல்லியல் அகழ்வாய்வு ஆகிய பணிகளை தொடங்கி வைத்து தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகின்ற அகழ்வாய்வுகளில் தருமபுரி மாவட்டம் பெரும்பாழ்வை அகழ்வாய்வு அறிக்கை மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கல்வெட்டுகள் என்ற நூலினையும் வெளியிட்டு சிறப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். சிவகங்கை மாவட்டம் கீழடி மற்றும் கொந்தகை ஆகிய இடங்களில் 10ஆம் கட்ட அகழ்வாய்வு மற்றும் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட தொல்லியல் அகழ்வாய்வு பணிகளை துவங்கி வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழகத்தில் நாம் இந்தியாவிலேயே மிக அதிக அளவு தொல்லியல் அகழாய்வுக்கான நிதி ஒதுக்கீடு செய்து வருடத்திற்கு 5 கோடி ரூபாய் அளவிற்கு செய்து நாம் அகழாய்வுகளை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய திருக்கரங்களால் இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள இந்த கீழடி மற்றும் வெம்பக்கோட்டை மட்டுமல்லாமல் தமிழகம் எங்கும் 8 இடங்களில் அகழாய்வுகள் இந்த வருடம் நடக்க இருக்கின்றன. அடுத்த ஒரு வருடம் இந்த அகழாய்வுகள் தொடரும். இதன் மூலம் தமிழர் தொன்மையை நம்மால் இன்னும் அதிக அளவில் எடுத்துக்காட்டுகளுடன் சான்றுகளுடன் நிறுவ முடியும். மரபு நம் உரிமை என்றால் மீட்டெடுத்தல் தமிழர் தம் கடமை என்ற உணர்வோடு இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலப்பரப்பிலிருந்து எழுதி தொடங்க வேண்டும் என்ற மாண்புமிகு முதல்வர் அவருடைய குறிக்கோளை நிறைவு செய்வதற்காக அதே நேரம் அறிவியல் சான்றுகளோடு அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் தொல்லியல் துறை தன்னுடைய பணிகளை தொடர்ந்து செய்யும். நன்றி.